உறவுகளே வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆடு மாட்டுக்கு சோளம் வச்சுருந்தேங்க. ஓகேங்களா, அது பனிங்காட்டி சோளம் நல்லா வரலிங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே வறண்டு இது ரொம்ப நாள் ஆச்சுங்க. இங்கே பாருங்க, லாஸ்ட் டைம் நம்ம விதைச்ச கம்பில் வந்து விதையெல்லாம் உளுந்ததில் இது எவ்வளோ சொடுக்குது பாருங்க. இந்த ரெண்டும் ஒரே டைமில் தான், இந்த சோளம்னு இந்த கம்பு எல்லாமே முளைச்சது எல்லாமே சேம் டைம் தான். இங்கே பாருங்க, கம்பே பிடிச்சிருச்சு. ஆனால் சோளம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மேலேயே வரலிங்க. இது பனிக்கு வந்து இதாகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம சோள விதையில் பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி விதையும் கலந்து வந்திருக்கும் போல் எங்கள் அப்பா தெரியாமல் நிறைய பூடு நினச்சி பிடிங்கி போட்டார். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து பார்க்குறேன், என்னடா மொட்டு மாதிரி இருந்ததுங்க. சரி சூரியகாந்தி அப்படின்னு சொல்லிட்டு விட்டா அங்கே வருங்க ஊற்று ஜம்முன்னு இருக்குதுங்க. ஜம்முன்னு இருக்குதுங்களா, ஜம்முன்னு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம்னு வைங்களேன், இங்கே பாருங்களேன், நம்ம வாழை வச்சது எத்த சோடு வந்துருச்சு பாருங்க. அதுவும் இந்த வாழைக்குது பாருங்க. சாமி ஃபஸ்ட்டில் வராமல் குருத்தெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுங்க. இப்போ ஜம்முன்னு வந்து எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி நிற்கிதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச செங்கீரை பார்த்தீங்களா ஜம்முன்னு வந்துருச்சுங்க. ஆனால் என்னங்க புழு தொல்லை தாங்க முடியலைங்க. இங்கே பாருங்க, நிறைய இலை வந்து அங்கங்கே ஓட்டையாக இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்டக்காய் மேலே கொண்டுக்குதுங்க, முட்டி கொட்டை அடிச்சு. அதுக்கப்புறம் நம்ம வச்ச புதினா தலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டாங்க. இங்கே பாருங்க, ஜம்முன்னு இருக்குதுங்க. ஜம்முன்னு மிளகாயும் ஃபுல்லாக காய்க்குதுங்க. இவ்வளோ மிளகாங்க டெய்லி ஆகுதுங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு ஒரு 7-8 செடியில் கடலக்காய் வச்சுக்கிறேங்க. அவ்வளோதான், நீ பிடுங்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ எந்த அளவுக்கு இருக்குதுன்னா பாருங்கள். ஆடா ஒன்றுமே இல்லைங்க. இங்கே வருங்க, இந்த அளவுக்கு இருக்குதுங்க. ஓகேங்களா, பிடுங்கும்போது வீடியோ போடுறேன்.